பாபா சாஹிப் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களையொட்டி இந்தியா முழுவதும் பெரும் போராட்டங்கள் வெடித்து கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட அமித்ஷாவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. இந்த நேரத்தில் மோடியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, மோடியினுடைய ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 பிரதான எதிர்க்கட்சிகள், சந்திரபாபு நாயுடுடைய கட்சி, நிதிஷ்குமாருடைய கட்சி, வாய் திறக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் சொல்வதை மோடி கேட்கவில்லை என்றால் நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள், மோடி ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வணக்கம். அமித்ஷா டாக்டர் அம்பேத்கரை குறித்து சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். இந்தியாவே அமித்ஷாவிற்கு எதிராக, மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பெரும் போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அம்பேத்கரை குறித்து இவர்கள் உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு போட்டு காட்டிய நிகழ்வுதான் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசினது. சரி, இது தொடர்பாக அமித்ஷாட்ட கேட்கும்போது, பாஜகட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது, நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இவர்களுடைய ஆட்சியில், இவர்கள் ஆட்சி இன்றைக்கு நீடித்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் 2 கட்சிகள். ஒன்று டிடிபி, அவர்களுக்கு 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தெலுங்கானா கட்சிக்கு 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதே மாதிரி ஜேடியு, அவங்களுக்கு 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 கட்சி, சந்திரபாபு நாயுடுவினுடையும் நிதிஷ்குமாருடைய கட்சியினுடைய ஆதரவால் தான் மோடி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக தோற்ற ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. மோடியினுடைய கட்சி தோற்ற கட்சி, பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காத கட்சி. ஆனால் இவர்கள் 2 பேருடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு மோடி ஆட்சியில் இருக்கிறார் என்பது தெரியும். சரி, இந்தியாவே போற்றக்கூடிய, உலகமே போற்றக்கூடிய, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை குறித்து அமித்ஷா இப்படி பேசியதற்கு ஏன் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இதுவரையில் எதுவுமே பேசலை அப்படின்னு இந்திய சமூகம் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கான ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிதிஷ்குமார் பீகார், உங்களுக்கெல்லாம் தெரியும், பீகாரில் சமீபத்தில் மிக விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய ஒரே ஒரு வரலாறை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு மிகப்பெரிய தலைவர், இறந்து போய்விட்டார். ஆனால் இந்தியாவுடைய தேர்தல் வரலாற்றிலேயே 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அதாவது அந்த அளவிற்கு பீகாரில் தலித் மக்களுடைய வாக்கு வங்கி என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த இடத்துல வெகு விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. அப்போது டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நபரை, நான் அவரை தலித் மக்களுக்கான தலைவர் என்று சுருக்கி சொல்லலை, ஆனால் தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய தேர்தலில் பாஜக உண்மையிலேயே அங்கே என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் பாஜகவிற்கு. மறுபுறம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரை குறித்து இப்படிப்பட்ட பேச்சை பேசியதன் மூலமாக நிதிஷ்குமார் இவர்களோடு கூட்டணியில் இருந்தால் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி நிதிஷ்குமாருக்கு இருக்குது. அதனால் நிதிஷ்குமார் இப்போ என்னன்னா, நேரடியாகவே மோடியிடம் பேசியிருக்கிறார், அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், அமித்ஷா மன்னிப்பு கேட்டாக வேண்டும், வேறு வழி இல்லை என்கிற அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் விரைவில் அமித்ஷா மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். இது ஒரு புறம். 2வது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு நேற்றைய தினம் பூட்டப்பட்ட அறையில் மோடியும் சந்திரபாபு நாயுடுவும் ஏறத்தாழ 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அவர்கள் பேசியது என்ன அப்படின்னா, பொதுவாக என்னென்னா, நீங்கள் எங்களுடைய ஆந்திர மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி அதை கொடுத்து விடுங்கள், நீங்கள் கொடுத்தது பத்தாது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க, எங்களுக்கு இன்னும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது இருக்குது, அதனால் அந்த நிதிகள்லாம் இமீடியட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த 1/2 மணி நேர ஒரு கூட்டம் நடந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையில் நடந்திருப்பது என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரை குறித்து அமித்ஷா பேசியதன் விளைவாக மிகப்பெரிய அளவில் இந்திய மக்கள் மத்தியில் அமித்ஷாவிற்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இன்றைக்கு எழ துவங்கி இருக்கிறது. அது ஆந்திராவில் கூட பல இடங்களில்
அமித்ஷாவிற்கு எதிராக கருப்பு கொடி ஏந்திய போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கும். அப்போ சந்திரபாபு நாயுடு ஒரு வார்த்தை கூட இதை பற்றி பேசாமல் இருக்கிறாரே, இது ஒரு கண்டனமாவது பதிவு செய்யலாம் இல்லையா, ஏன் அதை பண்ணாமல் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களிடம் இன்றைக்கு எழ துவங்கி இருக்கிறது. அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்றைக்கு மோடியை சந்தித்து நாயுடு ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமித்ஷாவிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படிங்கிறதா அந்த விஷயம். அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் அமித்ஷா மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அமித்ஷா மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 2023 பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுமே இந்த ஆட்சி 5 வருடம் பூர்த்தி செய்யுமா அப்படின்னா சந்தேகம்தான். அதற்காகத்தான் மோடி பயத்தினால தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத எப்படியாவது கொண்டு வரணும்னு துடித்துட்டு இருக்கிறார். எப்போ வேணாலும் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரலாம், ஆனால் நிரந்தரமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுடையவர் தான் மோடி. அப்போ அதற்கு என்ன பண்ணலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்துருச்சுன்னா நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பிறகு தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறத மோடியிடம் வலியுறுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவர்கள் என்றைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள்? வரலாறு நெடுக இவர்கள் செய்த தவறுகளுக்காக இன்று வரையிலும் மனித சமூகத்திடம் மன்னிப்பு கேட்காதவர்கள் தான் சங்க பரிவாரங்கள். மகாத்மா காந்தியை படுகொலை செய்தார்கள், இன்று வரையிலும் அதற்காக மன்னிப்பு கேட்டதுண்டா? இல்லை, கிடையாது. பாபர் மசூதியை இடித்தார்கள், அதற்காக இன்று வரையிலும் ஒரு மன்னிப்பு கேட்டதுண்டா? கிடையாது, இதுவரையும் கேட்டதில்லை. அதே மாதிரி நான் கேட்குறேன், குஜராத்தில் 3000க்கும் அதிகமான அப்பாவி முஸ்லீம் மக்களை இனப்படுகொலை செய்தார்கள், அதற்காக இவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்களா? இன்று வரையிலும் கேட்டதில்லை. அது தொடர்பாக மோடியிடம் கேட்கப்பட்ட போது என்ன சொன்னார்? அதாவது காரில் போயிட்டு இருக்கும்போது காருடைய சக்கரத்தில் ஒரு நாய் அடிபட்டால் என்ன இருக்குமோ அதே உணர்வு தான் அந்த சம்பவத்தை தொடர்ந்துன்னு எவ்வளவு இளக்காரமாக நக்கலாக பதில் சொன்னார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு பீகாரில் வெகு விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறார்கள். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இவர்கள் 2 பேரும் மதச்சார்பற்ற அடையாளத்தோடு தேர்தலை எதிர்கொண்டு கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏராளமான மக்கள் பின்புலத்தோடு இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரை பிரதிநிதிக்கக்கூடிய மக்களுக்கும் இவர்கள் மிக முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள். அப்போ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரை குறித்து இப்படி பேசியதற்கு பிறகு இன்னமும் அதை குறித்து ஒரு கேள்வி கூட கேட்காமல், இன்னமும் அவரை மன்னிப்பு கேட்க வைக்காமல் அந்த கூட்டணியில் நீங்கள் தொடர்றீங்க அப்படின்னா, நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் உங்களை புறக்கணிப்போம் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் அவர்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்கும் இல்லையா? அப்போ அதிகாரமாக இல்லை பாஜகவோடு கூட்டணி அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுவுடைய பழைய வரலாறு நமக்கு தெரியும், நிதிஷ்குமாருடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்களும் அதிகாரம்தான் தங்களுக்கு வேணும், பாஜகவோட கூட்டணி இல்லை. நாளைக்கே பாஜக காலி ஆயிரும் அப்படின்னா அவர்கள் வேறு இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புள்ளவர்கள் தான் இவர்கள் இருவரும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அமித்ஷாவிற்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வலுத்துள்ள நிலையில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் அமித்ஷா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை நாங்கள் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக அரசியல் வட்டாரங்கள் இன்றைக்கு சொல்ல துவங்கியிருக்கின்றன. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் உலகத்தில் எந்த கட்சியாகட்டுமே செய்த தவறுகளுக்காக பின்னாளில் வருத்தம் தெரிவிப்பது உண்டு. இப்போ நீங்கள் எமர்ஜென்சி காலகட்டம் இல்லையா, இந்தியாவுடைய கருப்பு அத்தியாயங்களில் ஒன்று இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் நடந்தது. ஆனால் அது தொடர்பாக இன்றைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அப்படி ஒன்று நடந்திருக்கக்கூடாது, அதற்காக ராகுல் உட்பட பல பேர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அதுதான் ஒரு 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 மனித மாண்பு அப்படிங்கிறது. ஆனால் இது இந்த மாண்பு சங்க பரிவாரங்களிடம் எப்போதுமே நீங்கள் காண முடியாது, எப்போதுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, மணிப்பூர் இவ்வளவு நாளாக இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. காரணம் யார்? அந்த பிரச்சனையை அமைதியான வழியில் கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய மோடியும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் நினைச்சா முடியும். ஆனால் அதை செய்யாமல் அங்கு நடந்த இவ்வளவு பெரிய கொடூரங்கள், மிகப்பெரிய வன்முறைகள், அது தொடர்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மன்னிப்பு கேட்குறதோ இல்லை அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறதோ எதுவுமே நீங்கள் பார்க்க முடியல இல்லையா?
அப்போ இவர்கள் அப்படின்னா எந்த மாதிரியான டிசைன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போது இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது நாளைக்கு நம்ம மேலேயும் பழியாக வந்துடலாம் அப்படின்னு நிதிஷ்குமாருக்கு சந்திரபாபு நாயுடு தெரியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும்போது அவங்களுக்கு ஆதரவு அளித்தவங்க தானே நீங்கள் 2 பேரும் அப்படின்னு இந்திய மக்கள்னால இவர்களுடைய முகத்தை பார்த்து கேட்கலாம் இல்லையா, வரலாற்றில் எழுதப்படலாம் இல்லையா? அதற்காகத்தான் அவர்கள் இன்றைக்கு வேறு விதத்தில் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இருப்பினும் மோடி ஆட்சியினுடைய நாட்கள் இந்தியாவில் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது மட்டும் உண்மையாக இருக்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.